பொதுவாக மேஷ ராசிலேருந்து ஆரம்பிக்கலாம். மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பயிற்சியாக இருக்குங்க? தொழில் மாற்றம் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு. அதாவது இப்போது ஒரு ஒர்க்கில் இழுபறியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம், ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள், அப்புறம் தாய் வழியில் உறவுகள்கிட்ட ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தால் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது விலகி அவங்க மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி அவங்க பேசக்கூடிய காலம் மாறும். மிதுனத்துக்கு வாய் வழியை பிழைக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது இது வரைக்குமே அவங்க ரொம்ப பேசாமல் இருந்தால் கூட கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னா அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய காலம். ஃபேக்ட்ரியை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த காலம் அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதிலிருந்து அவங்களோட கெரியர் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகக்கூடிய காலமாக இருக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி கணவன் மனைவி ஒற்றுமை 100% பலப்படும். அதாவது இது வரைக்கும் நானும் என் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, நான் தான் புரிஞ்சுக்கணும் இழிவுங்க அப்படின்னா மாறி மாறி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி காதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த காதலில் கை கொடுக்கக்கூடிய காலம். இப்போதான் ஒரு லவ் பர்பஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு யாராக இருப்பா இல்லை பையன் யாராக இருப்பாங்க அப்படின்னா ஒரு பூர்வ ஜென்ம காதலியாக இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணங்களுக்கு தடை எல்லாமே இவங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் விலகி பக்தி பிளஸ் நேரம் இருக்கும். வணக்கம். இன்று நம்மோடு எனது ஆஸ்ட்ரோ சைக்காலஜிஸ்ட் ஃபெமி அருண் அவர்கள். வணக்கம். வணக்கம். 12 ராசிகளுக்குமே குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாமா? பொதுவாக மேஷ ராசிலேருந்து ஆரம்பிக்கலாம். மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பயிற்சியாக இருக்குங்க? பொதுவாக குரு பயிற்சி அப்படின்னாலே ஒரு இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வரக்கூடியதான் இந்த குரு. அப்போது சில கிரகங்கள் செயல் இழந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தா குரு வரக்கூடிய காலத்தில் என்ன ஆகும்னா அந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு அது கெட்ட விஷயங்கள் இப்போ ஒரு 6ஆம் வீடு 8ஆம் வீடெல்லாம் நம்ம கெட்ட விஷயம்னு சொன்னால் கூட அந்த இடத்துல குரு வரும்போது என்ன ஆகும்னா அது நல்ல விஷயங்களாக மாற்றிட்டு போகும். அப்படி இருக்கும்போது மேஷ ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகிறார் அப்படின்னா தொழில் மாற்றம் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு. அதாவது இப்போது ஒரு ஒர்க்கில் இழுபறியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம், ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள், இல்லைனா இவங்க நிறைய பேர் போட்டி விஷயமா இப்போ நானா நீயான்னு நிறைய பேர் காத்திருப்பாங்க. அப்போ எனக்கு தான் இது ஃபஸ்ட்டு வரும் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த குரு பயிற்சியில் மேஷ ராசிக்காரங்களுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அப்புறம் தாய் வழியில் உறவுகள்கிட்ட ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தால் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது விலகி அவங்க மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி அவங்க பேசக்கூடிய காலம் மாறும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா இந்த மேஷராசிக்கு நல்ல காலம். சொத்துக்கள்லாம் வாங்கி சேர்த்து அடுத்த ஒரு வாகனம் வாங்குறதா இருந்தால் கூட ஒரு நல்ல காலமாக இந்த குரு பயிற்சி மேஷத்துக்கு அமைஞ்சிருக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுதுங்க? இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுதுங்க? ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படின்னா ஒரு சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வழி ஏதாவது ஒரு நன்மைகள் இவங்களுக்கு கொண்டு தரக்கூடிய காலம். பொதுவாக ஒரு நல்ல பலனாக கொடுக்காதுன்னு சொன்ன இடத்துல இந்த 3ஆம் வீடு ஒரு அதாவது யூக வருமானத்தை வழி அவங்களுக்கு ஏதாவது லாபங்கள் கிடைக்கக்கூடியது, ஏதாவது ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கமிஷன்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லேண்ட் ப்ரோக்கரேஜ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஒரு செழிப்பை கொண்டு தரும். எனக்கு இந்த பண பற்றாக்குறை வராதது இன்னும் கைக்கு சேரலை அப்படின்ட்டு இருந்தால் கூட இந்த காலகட்டம் என்ன ஆகுதுன்னா அது நிவர்த்தியாகி அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு உதவக்கூடிய காலமாக இருக்குது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் எப்படி இருக்க போகுதுங்க? மிதுனத்துக்கு அவங்களுடைய வாய் வழியை பிழைக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது இது வரைக்குமே அவங்க ரொம்ப பேசாமல் இருந்தால் கூட இனி கண்டிப்பாக நானும் வரணும் ஃப்ரெண்டில் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுத்திருப்பாங்க மேக்ஸிமம். அப்போது யாரெல்லாம் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ இல்லை ஒரு மீடியா ஃபீல்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது அவங்களோட வாக்குஸ்தானம் ரொம்ப சூப்பராக பலப்பட போகுது. அப்போ அவங்களுக்கு வாய் வழியாக அவங்க என்ன விஷயத்தை ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலோ இது வரைக்கும் இந்த நம்பரை நம்ம இவங்க சொன்னால் கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட இந்த குரு பயிற்சியில் இந்த மிதுன ராசிக்காரங்க சொல்கிறது ரைட், இவங்க கரெக்டாக தான் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் மிதுன ராசிக்காரங்க வராங்க. ஸோ அந்த ராசி வருது குரு ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய வாக்கு பலிதங்கள் எல்லாம் ஏற்பட்டுரும். கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் எப்படி இருக்க போகுதுங்க? கடகத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க போகுது. அதாவது இதில் கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஒரு கேஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா இந்த கேஸு அதாவது இவங்க மேலே யாராவது வீண் மம்பா போட்டிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு இதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய காலம். அதாவது பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா கடகராசி நேயர்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இந்த குரு பயிற்சியில் கொடுத்துட்டு போயிடும். அப்புறம் இவங்க யாராவது மேலே தப்பான அலோகேஷன் போட்டிருந்தா அதுவும் இவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகக்கூடிய காலம். அப்போ இவங்களுக்கு பாசிட்டிவான நபராக இருந்து இவங்க ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய காலம். இன்னொரு விஷயம், நான் யாருங்கிற ஐடென்டிட்டி, அதாவது இந்த கடகம் தன்னுடைய ஐடென்டிட்டியை வெளியெடுக்கக்கூடிய காலமாக வரப்போகுது.
அதாவது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை. இப்போ இது வரைக்கும் மற்றவங்களுக்காக வாழ்ந்தோம், மற்றவங்களுக்காக சம்பாதிச்சு கொடுத்தோம், ஃபேமிலியோட லைஃப்பில் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த பயிற்சியில் என்னோட ஐடென்டிட்டி என்ன, என்னோட தனித்துவம் என்ன, நான் இப்போ ஒரு வெளிநாட்டு பயணம் வச்சுருக்கேன் அப்படின்னா 100% நான் போயிட்டு வருவேன், அது என்னோட இண்டிவிஜுவாலிட்டிக்குள்ளே நான் நிற்கணும், நான் வந்து என்னோட லைஃப்பில் ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த காலம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கடகராசினக்காரங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பயிற்சியாக இருக்குங்க? சிம்மத்துக்கு வந்து விரயமாக வர்றதுனால அவங்களுக்கு வந்து கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும், இந்த சிம்ம ராசிக்காரங்க ஒரு அட்வைஸ் எப்படின்னா, அவங்க எதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதுவே அவங்க இன்னும் சிறப்பாக பண்ணக்கூடிய காலமாக தான் நான் பார்க்குறேன். என்னுடைய விஷன் அப்படி இருக்குது. ஸோ இப்போ அவங்க வெளிநாட்டில் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அதில் ஏதாவது இழுபறிகள், இப்போ மேபி ஒரு துபாய் போயிருக்காங்க, எனக்கு நல்ல ஒரு ஜாப் இன்னும் செட் ஆகலை அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இந்த ஜூன் மந்த்லேருந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஜாப் செட் ஆயிரும். இப்போ அடுத்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்போது இது ரைட்டாக ராங்கான இன்வெஸ்ட் பண்ண போகிறது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ண, அதாவது இந்தியா மணி சொல்லல, ஃபாரினில் ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து 100% அவங்களுக்கு சக்ஸஸ் ஆன காலமாக மாறுது. மேரேஜ் வந்து தவிர்க்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். இந்த காலகட்டம் மேரேஜ் வந்து சிம்மம் வந்து பண்ண வேண்டாம். மற்றபடி அவங்களுக்கு வந்து வெளிநாட்டு வாழ்க்கைகள் வந்து ரொம்ப நல்லா கை கொடுக்குது. ஏதாவது ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு ஒரு இனிதான் நாங்கள் அந்த அடுத்த கட்டத்துக்கு ஆன்மீகத்துக்கு போக போகிறோம் அப்படி ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த காலகட்டம் அதுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு காலமாக அமையுது. அதாவது அவங்களுக்கு எந்த தடைகளும் லைட்டாக இல்லை, மன கஷ்டங்கள் நிறைய இருந்தாலும் அவங்க அதை பாரமாக நினைக்காம இது வந்து அடுத்த கட்டத்துக்கான ஒரு நகர்வு அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் சிம்மராசிக்காரங்க. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் எப்படி இருக்க போதுமா? கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னா, அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய காலம். இவ்வளோ நாளும் கன்னி வந்து நான் ஜெயிச்சிருவானா எனக்கு மோர் கிளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, எங்களுக்கு மட்டும் ஒரு தடவை கூட லைஃப்பில் வந்து வெற்றி கிடைக்காதா அப்படின்னா 100% இந்த குரு பயிற்சியில் வந்து வெற்றி தான். ஏன் அப்படின்னா, இவங்க மனசுக்குள்ள ஒரு புதைச்சி வச்சிருப்பாங்க ஒரு ஆசைகள். அந்த ஆசை அவங்க வெளியே சொல்லாட்டி கூட இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். இவங்களுக்கு 2வது கல்யாணம், அதாவது 2வது திருமணம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த 2வது திருமணம் வந்து பண்ணக்கூடிய காலம். இப்போது ஒருத்தவங்களுக்கு மனைவி வழியாக ஆதாயம், இல்லை கணவனாக இருந்தால் மனைவி, கன்னிராசியில் அவங்களுக்கு இப்போது ஒரு மனைவியாக இருந்தால் கணவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய காலம், கணவனாக இருந்தால் மனைவிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பொருளாதார ரீதியில். இவங்களுக்கு அடுத்த ஒரு ஃபண்டு ஒரு பிஸ்னஸுக்கு போடணும், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் அடுத்து இப்போது ஒரு ஃபேக்ட்ரியை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த காலம் அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதிலிருந்து அவங்களோட கெரியர் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகக்கூடிய காலமாக இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சிக்கு பின் எப்படி இருக்க போதுங்க மேம்? துலாம் வந்து சேம் அவங்களுக்கு வந்து தொழில் வந்து சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணக்கூடிய காலமாக தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இப்போ ஒரு புது தொழில் வந்து நாங்கள் கூட்டணிஞ்சு பண்ண போகிறோம், அப்போ பார்ட்னர்ஷிப் எங்களுக்கு சேர்த்துக்கலாமா அப்படின்னா 100% சேர்த்துக்கலாம். சேர்த்து நாங்கள் ஒரு 2 நபராக இருந்தாலும் இணைஞ்சு நாங்கள் ஒரு ஒர்க்கை பண்ணுறோம். இப்போது ஒரு நட்பு வட்டாரத்தில் இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்த காலகட்டம் வந்து நண்பர்களே வந்து விலகி போன நண்பர்களே தேடி வந்து பேசக்கூடிய காலமாக அமையுது. ஒரு கூட்டு பிஸ்னஸ், அதாவது கூட்டு தொழில் இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பிஸ்னஸ் செட் ஆகலைனாலும் ஒரு கூட்டு பிஸ்னஸ் இவங்க பிளான் பண்ணி ஃபார் லைக் இந்த யூடியூப் சேனல் இல்லைனா ஒரு அடுத்த கட்ட மீடியா சேனல் இது மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு காலமாட்டு வந்து துலாம் ராசிக்கு அமைய போகுது. அப்புறம் மேரேஜ் ஏதாவது பண்ணக்கூடிய காலம், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டம் ரொம்ப பெஸ்ட்டாக சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னா, வாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய காலமாக இருக்குது. அதாவது தந்தை வழி சொத்துக்கள் வராமல் இருக்குது, தந்தையால் எனக்கு எந்த வாக்கியத்தையுமே எங்கள் அப்பா இதுவரை தரல அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு ஃபஸ்ட் ஆஃபில் வந்து அவங்களுக்கு சடனாக அந்த ஃபஸ்ட் ஆஃப்க்குள்ளாடி அவங்க அந்த சொத்து ஏதாவது பரிமாற்றங்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெஸ்ட்டு. நான் செகண்ட் ஆஃப் போகும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதனால் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து இவங்க ஈஸியாக வந்து சீக்கிரம் அப்பா கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னா வாங்கிடலாம். அப்புறம் குழந்தைகளுக்காக காத்திருக்கிறாங்க, இப்போது ஒரு 3rd பேபிக்காக காத்திருக்காங்க அப்படின்னா, முதல் குழந்தை 2வது குழந்தை 3rd பேபிக்காக காத்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அதாவது முதல் கருத்தரிச்சிட்டு நாங்கள் அடுத்து எங்களுக்கு இன்னும் அமையலை, இது ஒரு மெடிசன் போட்டுட்ருக்கோம் கண்ணி பண்ணுறேன்னு இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் ஒரு சுப செய்தி நடக்கக்கூடிய காலமாக மாறப்போகுது. ஏதாவது ஒரு லேண்டுகள் பொருள் சேர்க்க வரும், அப்புறம் நகைகள் வந்து சேர்க்கக்கூடிய காலமாக தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி அமையுது. தனுஷ ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் எப்படி இருக்க போதுங்க மேம்? தனுஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து இப்போது அவங்களுடைய ராசிலேயே வந்து நிறைய விஷயங்கள் கெட்ட விஷயங்களாக ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஒரு காசிப் நிறைய வச்சுருக்காங்க, இந்த பையனை பற்றியோ இல்லை பொண்ணை பற்றி நிறைய பேசக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னா,
இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய நற்குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி அமையுது. அதாவது நம்ம தப்பாக தான் புரிஞ்சு வச்சுருக்கோம் இந்த நபரை, இவங்களுக்குன்னு ஒரு இது இருந்திருக்கு அப்படின்னு அவங்களுடைய கெட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல விஷயங்களாக மாற்றக்கூடிய காலமாக வந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரு நோயில் தீராத ஒரு நோயாக இருந்திருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்களுக்கு 100% ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய காலம். கடன் பிரச்சனையில் இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனைலேருந்து அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடியதெல்லாம். ஏதாவது ஒரு திடீர் ஒரு வருமானம், இது வரைக்கும் நம்ம பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன், பட் எனக்கு அது வரவே இல்லை, மெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதுக்கு ரீப்ளே இல்லாமல் இருந்திருக்கும். அப்படி இருந்தால் இந்த காலகட்டத்தில் 100% எங்கேருந்தோ தெரியாமல் அந்த மெயிலுக்கு வந்து ரீப்ளே வரும். அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 இயராக நான் வந்து எதிர்பார்த்து எந்த பலனும் இல்லை, ஆனால் இப்போ சடனாக வந்திருக்கேன்னா அவங்களே வைக்கக்கூடிய காலமாக தான் இந்த குரு பயிற்சி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அமையும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் மேம்? மகர ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி வந்து கணவன் மனைவி ஒற்றுமை வந்து 100% பலப்படும். அதாவது இது வரைக்கும் நானும் என் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ளே வந்துட்டு இருக்குன்னா, ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் வந்து ஓகே நம்ம தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், இல்லை 2 ஆப்போனண்ட் நான் தான் புரிஞ்சுக்கணும் இல்லை இவங்க அப்படின்னா மாறி மாறி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் போல், நம்ம இந்த தடவை விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய காலம். அப்புறம் இவங்களுடைய தனிப்பட்ட ஒரு அதாவது பொருளாதாரம் இருக்கும் இல்லையா, அதை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இனி நம்ம கொஞ்சம் பேலன்ஸ்டாக அதுலேருந்து உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலம் வந்து மகரத்துக்கு இருக்கும். அவங்க பட்ட கஷ்டம் எல்லாமே அவங்களுக்கு விடுதலை, அந்த ரிலீஃப், அப்போ இன்னிலிருந்தாவது நான் கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய காலமாக தான் மகரத்துக்கு இந்த குரு பயிற்சி அமைய போகுது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுங்க மேம்? கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு புகழை வந்து கொண்டு தரோம் அவங்களுக்கு. அதாவது இவங்களுக்கு யாராவது எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னா இவங்களை எதிரியாக நினச்சாலோ இல்லை இவங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் அவங்கெல்லாம் காணாமலே போயிட போகிறாங்க. அதாவது நம்ம எதிரி நினைக்கிற அளவுக்கு அந்த பர்சன் இல்லை, அவங்க வந்து அந்த லெவல் விட மேலே போயிட்டாங்க. ஸோ இனி நமக்கு அவங்க எதிரி கிடையாது, ஏன்னா அவங்க தே ஸ்டாண்ட் தேர் ஓன் லெக் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு பட்டம் அவங்களுக்கு பின்னாடி கொடுக்குற இப்போ பிஹெச்டி எல்லாம் பண்ண இன்னும் காத்திருக்காங்க, இல்லை முடிச்சிட்டோம் சர்டிஃபிகேட் டிகிரி இன்னும் வரல அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டான காலமாக மாறப்போகுது. அவங்களுக்கு வந்து ஒரு சிறு சிறு பயணங்கள், தடைகள் பட்ட ஒரு பயணங்கள் இருக்குது, இந்த இடத்துக்கு என்னால் போகவே முடியலை, இன்னும் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட இந்த காலகட்டம் அது இவங்களே பிளான் பண்ணாலும் அந்த ஆட்டோமேட்டிக் அந்த பிரபஞ்சம் வந்து அந்த பிளானை கொடுத்து அவங்கள போக வச்சக்கூடிய சூப்பரான ஒரு காலமாக மாறப்போகுது. மீனராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க மேம்? மீனராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி வந்து இப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகப்பனார் மீனராசி அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு திருமணத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. இவங்களோட கடமைகளை வந்து கரெக்டாக பண்ணக்கூடிய காலம். மீனம் வந்து 100% ரிலீஃப் ஆகக்கூடிய காலம். அதாவது இவங்க ஒரு காதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த காதலை வந்து கை கொடுக்கக்கூடிய காலம். இவங்களோட பூர்வ ஜென்மம் வந்து ஆக்டிவேட் ஆகக்கூடிய காலமாக இருக்கப்போ இவங்க இப்போ தான் ஒரு லவ் பர்பஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு யாராக இருப்பா இல்லை பையன் யாராக இருப்பாங்க அப்படின்னா ஒரு பூர்வ ஜென்ம காதலியாக இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக பயணங்களுக்கு தடை எல்லாமே இவங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் விலகி அவங்களுக்கு அந்த பூர்வ ஜென்ம கர்மாக்களை அதில் கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் அந்த இடத்துல வந்து குரு வந்திருக்காரு. அப்போ அவங்களுக்கு மீனராசியை பொறுத்த வரைக்கும் 100% இது ஒரு பெஸ்ட்டு காலமாக இருக்கும் போது முதல் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது நிறைய பேர் ஃபெர்டிலிட்டி சென்டரில் போய் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், செக் பண்ணிகிட்ருக்கோம், பட் எங்களுக்கு இன்னுமே குழந்தை அமையலை, அந்த ரொம்ப வருஷம் ஒரு 10 வருஷம் கேப்பை கிட்ட குழந்தையே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வருஷம் அவங்க வீட்டில் ஒரு சுப செய்தி வரும்னு காத்திருக்கணும்னா இந்த குரு பயிற்சி 100% பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க காத்திருக்கு. 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம விலாவரியாக பார்த்துங்க. கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்களாக இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க.